ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அதாவது நமக்கு முருகனின் அருளானது பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு நமது வீட்டு பூஜை அறையில் இந்த சில பொருட்களையும் அது மட்டுமல்லாமல் முருகனுக்கு பிடித்த இந்த சில பொருட்களை வைத்து நாம் வீட்டு பூஜை அறையிலேயே நாம் இப்படி வழிபடுவதனால் முருகனை நமது வீட்டிற்கு நமக்கு அதாவது நம் கோவிலுக்கு திருச்செந்தூருக்கோ அல்லது திருத்தணி முருகனையோ அல்லது பழனி முருகனையோ நாம் அங்கு சென்று சந்திக்காமலேயே நமது வீட்டு பூஜை அறையில் வைத்து இந்த சில பூஜைகளையும் அது மட்டுமல்லாமல் முருகனுக்குரிய இந்த சில பொருட்களையும் வைத்து நாம் வழிபடுவதனால் முருகனின் அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். அதாவது முருகன் கோவிலுக்கு செல்வது, திருச்செந்தூருக்கு செல்வதோ, திருத்தணிக்கு செல்வதோ, பழனிக்கு செல்வதோ அனைவருக்குமே அது மிகவும் முக்கியமான ஒன்றுதான். இருந்தாலும் காலதாமத்தினால் அனைவராலும் அந்த கோவிலுக்கு செல்வது மிக கடினமாக இருக்கும். அப்படிப்பட்ட காலகட்டங்களில் நாம் நமது வீட்டில் இவ்வாறான செயல்களை செய்து கொள்ளலாமாங்க. மகாபெரிவா அவர்கள் அவரை சந்திக்க சென்ற ஒரு பக்தர் அந்த காஞ்சியில் உள்ள பக்தர் தான் அவரது மடத்திற்கு சென்றிருக்கிறார். சென்று எனக்கு முருகன் பிடிக்கும், இருந்தாலும் முருகன் கோவிலுக்கோ அவரை சென்று அவருக்கு பெரிய கோவில்கள் இருக்கும் அல்லவா, சிறிய கோவில்களில் அந்த திருச்செந்தூர் ஆகட்டும் இந்த இப்படிப்பட்ட கோவில்களுக்கு அவரை சென்று என்னால் தரிசரிக்க முடியவில்லை, எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளானது கிடைக்கவில்லை பெரியவா என்பது போல மகாபெரிவாவிடம் பக்தர் ஒருவர் கேட்டிருக்கிறார். அதற்கு பெரியவா அவர்கள், அதாவது நீ முருகரை சந்திக்க செல்ல வேண்டும் என்றால் அவர்தான் உன்னை கூப்பிட வேண்டும். நீ எப்பொழுது நினைத்தாலும் அவரை சந்திக்க முடியாது. அவர் மனது வைத்தால் மட்டுமே உன்னால் அவரை சந்திக்க முடியும் என்பது போல பெரியவா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நீ முருகன் கோவிலுக்கு சென்றுதான் முருகனை வழிபட வேண்டும் என்று ஒன்றும் கிடையாது. நீ வீட்டில் இருந்தபடியே முருகனை வழிபடலாம். அதுவும் நீ கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலன்தான் உண்டு என்பது போல பெரியவா அவர்கள் அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் இந்த ஒரு பரிகாரம் என்ன பரிகாரம் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். பெரியவா அவர்கள் அந்த பக்தர்களுக்கு அருளிய அந்த பரிகாரத்தை பற்றி தெளிவாக காண்பதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்பொழுதுதான் மகாபெரிவா பற்றிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது மகாபெரிவா அவர்கள் அருளிய அந்த மகான் வாக்கு என்று கூறுவார்கள் அல்லவா, அவர் என்ன அருளினார் என்று பார்த்தோம் என்றால், முதலாவதாக முருகன் தனியாக இருக்கின்ற ஒரு புகைப்படத்தை உங்களது வீட்டு பூஜை அறையில் நீங்கள் எடுத்து வைத்து கொள்ள வேண்டுமோ, இதை நீங்கள் என்று செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை காலை நேரத்திலோ மாலை நேரத்திலோ உங்களுக்கு எந்த நேரத்தில் இந்த பூஜையை செய்வதற்கு நேரம் சரியாக இருக்குமோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பூஜையை செய்தால் மிகவும் நல்லதாங்க. இது மட்டுமல்லாமல் அதாவது மயில் ரேகை, அந்த மயிலிலிருந்து கிடைக்கும் அல்லவா அந்த இறகு, அந்த மயில் இறகை உங்களது வீட்டு பூஜை அறையில் ஒற்றைப்படையில் எடுத்து வைத்துவிட்டு அதனை கட்டியோ அல்லது கெட்டாமலோ உங்களது வீட்டு வடகிழக்கு முறையில் அந்த மயில் இறகை நீங்கள் வைத்து விட வேண்டும். வைத்துவிட்டு முருகனுக்கு உரிய பொருட்களாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சாமிர்தமாகட்டும், அது மட்டும் இல்லாமல் முருகனுக்குரிய வேல் என அனைத்து விதமான பொருட்களையுமே வைத்து முருகனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை அனைத்துமே நீங்கள் படையலாக வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டில் ஏதாவது பொங்கல் போன்ற பொருட்கள் ஏதாவது ஒன்று செய்ய முடியும் என்றால் அந்த பொருட்களையும் உங்களது வீட்டில் நீங்கள் செய்து அதை நீங்கள் நவதானியமாக படைத்து நீங்கள் முருகனுக்கு இதை போன்று ஒரு பூஜையை செய்ய வேண்டும். இதை நீங்கள் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாமாங்க. இந்த நாட்களில் செய்தால் முருகனின் அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமாம். அது மட்டுமல்லாமல் முருகனுக்கு நீங்கள் மாலை போட்டு கோவிலுக்கு செல்லலாம். இதை போன்ற செயல்களை செய்வதனால் முருகனின் அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்தும் தீர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். இது மட்டுமல்லாமல் முருகனை நீங்கள் வணங்கிவிட்டு குறைந்தது ஒரு 2 அல்லது 3 நபர்களுக்காவது உங்களது வீட்டில் வைத்தோ அல்லது வெளியில் வைத்தோ வெளியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் அன்னதானம் வழங்க வேண்டுமாங்க. குறைந்தது ஒரு நபருக்காவது வயிறு நிறைய நீங்கள் அன்னதானம் வழங்கினீர்கள் என்றால் அதைவிட மிகப்பெரிய ஒரு பலனானது உங்களுக்கு கிடையாதாங்க. எனவே மறக்காமல் நீங்கள் முருகனுக்கு நீங்கள் அன்னதானத்தை வழங்கி வாருங்கள். இதனால் மிகப்பெரிய மாற்றமானது உங்களது வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். உங்களுக்கும் அதாவது உங்களது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, உங்களால் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என அனைத்து விதமான பிரச்சனைகள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது அனைத்துமே தீர்வதற்கு நீங்கள் உங்களது வீட்டில் வைத்து முருகப்பெருமானை உங்களது முழு மனது